வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்ப்போம். பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி 1995ஆம் ஆண்டு பணியாளர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் 95 கீழ் உயர் ஓய்வூதியம் பெறுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் 99% பரிசீலனை செய்யப்பட்டுவிட்டது. இந்த முக்கிய தகவலை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் நவம்பர் 4, 2022 தேதியிட்ட தீர்ப்பு வழிகாட்டுதலை இபிஎஃப்ஓ காலக்கெடுவிற்குள் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது என்று லோக்சபாவில் பதிலளித்துள்ளார். இது சட்ட ரீதியான கடமையை நிறைவேற்றுவதில் இபிஎஃப்ஓ உறுதியை காட்டுகிறது. உயர் ஓய்வூதியத்திற்கான கூட்டு விருப்பத்தை சரிபார்ப்பதற்காக வழங்கப்பட்ட ஆன்லைன் வசதி மூலம் கீழ்வரும் முக்கிய புள்ளி விவரம் பதிவாகியுள்ளது. மொத்த விண்ணப்பம் 17.49 லட்சம். ஜூலை 11, 2023 கடைசி தேதி வரை முதலாளிகளால் சமர்ப்பிக்கப்பட்டது 15.24 லட்சம். ஜனவரி 31, 2025 தேதிக்குள் பரிசீலனை செய்யப்பட்டது. பெறப்பட்ட விண்ணப்பத்தில் கிட்டத்தட்ட 99%. கோரிக்கை கடிதங்கள் மற்றும் கட்டண நிலை பரிசீலனை செயல்முறையின் ஒரு பகுதியாக விண்ணப்பதாரர்களுக்கு நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் வழங்கப்பட்டது 4,27,308. தகுதியற்ற வழக்கு 34,060. தொகை செலுத்தியோர் ஒப்புதல் அளித்தோர் 2,33,303 விண்ணப்பதாரர்கள். தற்போது பணியில் இருப்போர் 96,274. ஏற்கனவே ஓய்வு பெற்றோர் 1,37,029. ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கான ஓய்வூதியம் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. பிபிஓ வழங்கப்பட்டவர்கள் சுமார் 1,24,457 பேர். இறுதி செய்யும் பணியில் உள்ள பிபிஓக்கள் 12,572. இபிஎஃப்ஓ புரோரேட்டா அடிப்படையில் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான விதிமுறை பணியாளர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் பிரிவு 12 உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூத்திரம் ஓய்வூதியர்களை சமமாக நடத்துவதாக உச்சநீதிமன்றமும் இது விதிமுறை இல்லை என்றும் கண்டறிந்திருப்பதாக அமைச்சர் பதிலளித்துள்ளார். இதன் மூலமாக பார்த்தோம்னா இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு உயர் பென்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.